ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் பயன்படுத்துகிற ₹100 நோட்டில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் நம்பர், அடுத்தடுத்து சீரியல் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ₹100 நோட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம், யோசித்து இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்தியா நோட்டு பார்த்தீங்கன்னா வெளியிடுவது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நமக்கு வந்து வெளியிடுது. இந்த அமைப்பு வந்து அச்சிடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சீரியல் நம்பர் வந்து கொடுக்கப்படுறாங்க. இது முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா போலி நோட்டுகளை வந்து கண்டுபிடிக்கும், நோட்டுகளை கண்காணிக்கவும் தான் வந்து இந்த சீரியல் நம்பர் முறையை வந்து இந்தியாவில் பழங்காலத்தில் ஆரம்பிச்சாங்க. இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து முறைப்படி நோட்டுகளை வரிசை என அச்சிடும் நடைமுறை வந்து 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்டது. பின்னர் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935ஆம் ஆண்டு உருவான பிறகு இந்த முறையை தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு தான் வராங்க. 1938ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ நோட்டு அச்சிடப்படும் போது சீரியல் நம்பர் வந்து இருந்தது. அதனால ஒவ்வொரு நோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சீரியல் நம்பர் வந்து இருக்காது. அவற்றின் எண்ணு மட்டும் வந்து மாறுபடும். அச்சிடும் போது பார்த்தீங்கன்னா நோட்டுடைய பெரிய தாளில் தான் அச்சிடப்படுவாங்க. பிறகு அவை வெட்டி பண்டலா வந்து தொகுக்கப்படும். அதனாலதான் சில நோட்டுகள் நம்ம கிடைக்கும்போது நோட்டுகள் அடுத்தடுத்து வரிசை எண்ணா வந்து கொண்டதாக இருக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து புதிய பண்டல்லாம் வந்ததுன்னா இந்த நோட்டு வந்து நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷனா வந்து நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு பேங்க்ல வந்து நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான என்னுடைய காயின்ஸ் கலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.